பார்க்கும் நீரீந்தும் தயவு நான் உன் கருத்தினில் நான் பார்க்கும் உயர்வுகள் நீரீந்தும் தயவு. சில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு கால் பண்ணும்போது இல்ல நம்ம கிட்ட நேரா வந்து பேசும்போது என்னோட வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷன் என்ன ஆனாலும் சரி விடு நான் எனக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை நம்ம கவுன்சிலிங் இல்ல கோ கவுன்சிலிங் அப்படின்னு இல்ல நான் ஒரு கிராமத்துக்கு நிறைய பாட்டு இந்த வீட்டுக்கு அட்ரஸ் அப்படின்னு நான் கேக்குறேன் அந்த வீட்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க எப்படி வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பாஸ் அது எப்படி ப்ராட்காஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது. காலையில இருக்கட்டும் இல்ல சாயங்காலமா இருக்கட்டும் ஒரு 4-5 பாட்டிங்க உட்காந்து என் வாழ்க்கையில எங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றதா இருக்கட்டும் இல்ல இன்னொருத்தவங்க ஏன் வீட்டுல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுல அப்படி நடந்துச்சு ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால நடந்திருக்குமோ இல்ல இதனால அப்படி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு பேசுறது இன்ஃபர்மேஷன் பண்றது அவங்களே சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றது சரி. ஆண்களை பாருங்களேன் அவங்களே அதிகமா சோசியல் கனெக்ஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணிப்பாங்க. அவங்க 60s ஸ்கூலிங் முடிச்சிருப்பாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போய் பார்த்தோம்னா கிளாஸ் ஆஃப் 60-65 அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும். அதுல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கனெக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. அதே போல காலேஜும் முடிச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்ல போய் பார்த்தோம்னா கிளாஸ் ஆஃப் 1995 இல்ல 70-75 அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதுல எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கும். எல்லா மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் அந்த குரூப்ல போயிட்டு இருக்கும். இதே பெண்களை எடுத்துக்கோங்களேன். பெண்கள் என்ன பண்ணுவாங்க உன்னோட கிளாஸ்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு ஸ்கூல்ல அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பேர் சொல்லுவாங்க. அவங்களோட நீ கனெக்ஷன்ல இருக்கியா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலேஜ்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. அவங்களோட நீ இப்ப கனெக்ஷன்ல இருக்கியா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்லு. ஆண்கள் அப்படி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா பெண்கள் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சோசியல் கனெக்ஷன்ல இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்ல வரேன். ஃபீனிக்ஸ் பறவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை எரிச்சாலும் அதோட சாம்பல்ல இருந்து அது வெளியில வருமா. இந்த நேச்சரை நம்ம ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பெண்களுக்கு இயல்பாகவே அதிகமா இருக்கு இந்த ரெசிலியன்ட் நேச்சர். இப்ப என்ன எடுத்துக்கோங்க. என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ நடந்துருச்சு. நான் லோ மூடுக்குள்ள போலான்னு நினைக்கிற டைம்ல எனக்கு ஒரு கால் வருது. சோ அந்த கால்ல எதிர்முனையில இருந்து வரவங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அந்த காலை பிக் பண்ண போற அந்த 1 or 2 செகண்ட்ஸ்க்குள்ள நான் தயார்படுத்திக்கணும். சோ இதுதான் நம்ம ரெசிலியன்ட் நேச்சர்னு சொல்லுவோம். சோ அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் துக்கமாவோ சோகமாவோ இல்ல சந்தோஷமாவோ சொல்லும்போது விடு பாத்துக்கலாம் நான் இருக்கேன் பாத்துக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றவங்களுக்கு அது சாதாரணமா இருந்தாலும் அது சொல்லப்படுறவங்களுக்கு அது முக்கியமான இன்ஃபர்மேஷனா மாறிடுது. அவங்களுக்கு இவங்க இருக்காங்க நமக்காக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கைய அது ஏற்படுத்தும். தாய்மைன்ற ஒரு அற்புதமான உணர்வை பெண்களுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்காரு. அது ஏன் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்கள் உடல்நிலையில பலமுள்ளவர்களாக இருந்தாலும் பெண்கள் மனநிலையிலும் பலமுள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கடவுள் கொடுத்திருக்கு. இந்த உலகத்துல அந்த பிரசவ வலியவே பெண்களால தாங்கிக்க முடியுது பொறுத்துக்க முடியுது அப்படின்னா செய்ய முடியுது அப்படின்னா வேற ஏதாவது நம்ம செய்ய முடியாது. அப்படி இல்லாம ஒருவேளை நம்ம ரெசிலியண்டா இல்லாம போனா என்ன ஆகும்? நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்மள அதிகமா காயப்படுத்தும் போது என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு உன் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சா அழுகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ ஒரு மூலையில உட்கார்ந்து அழு நான் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுறேன். நான் ஒண்ணு டிப்ரெஷன் இருக்கிறேன் நீ என்ன டிப்ரெஷன் நம்ம 2 பேரும் செய்து டிப்ரெஷனுக்குள்ள போகலாம் அப்படின்ற சூழ்நிலை உருவாக ஓகே. சோ இந்த கண்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. நான் நிர்மலா சிங்கராயர், உங்களுடைய சைக்காலஜிஸ்ட்.